சிம்மம் ராசிக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் புதிய பாதையில் வாழ்க்கை. ஏற்கனவே கரடுமுரடான பாதைகளில் கடந்து வந்திருக்கீங்க. நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் முடிவு பெறவில்லை. முடிவு பெறாத சில விஷயங்கள் தொடர்கதையாக இருக்கிறது. குறிப்பா திருமண வாழ்க்கையில சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கை துணைவருடன் சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் அல்லது வாழ்க்கை துணைவர் வகையில சந்தேகங்கள், இவற்றால் பிரிந்து மீண்டும் கூட சேர்ந்திருப்பீங்க. மீண்டும் சேர்ந்த பின்னாடியும் பிரச்சனைகள் நீர் பூத்த நெருப்பு போல தொடர்ந்துகிட்டு இருக்கும். அல்லது ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் கஷ்டம், இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கும். சில பேருக்கு சேரவே முடியாம தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். சில பேருக்கு வழக்குகள் போன்றவற்றில் போயிருப்பீங்க. இப்படி வாழ்க்கை என்பது திருமண வாழ்க்கையில் நிறைய பாதிப்பை கொடுத்தது அந்த அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனியோட வீரியம் குறைஞ்சு போச்சு. மாசத்துல சில புதிய முடிவுகளை எடுக்க போறீங்க. திட்டவட்டமான வாழ்க்கை பாதை இதுதான் அப்படின்ற ஒரு நல்ல முடிவும் கிடைக்கும். குறிப்பா ராசியாதிபதி சூரியன் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க ஒரு முதல் பகுதியில ஏறத்தாழ ஜூலை 17ஆம் தேதி வரை உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. வேலை விஷயத்திலையும் சரி, லாபங்கள் வரும். வேலை பார்க்கறவங்களுக்கு அந்த இடத்துல எந்த அழுத்தங்களும் இல்லாமல் இருக்கும். உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் இல்லாமல் இருக்கும். முதல் 17 நாள் வேலை தேடலாம். வேலையை விட்டுட்டு வேலை மாறத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். அதே போல இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா லாப நோக்கோடு செயல்படுவீங்க. இதே முதல் 17 நாள்ல பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இப்போ பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஒரு கலவையான பலன் தான். இந்த ஜென்மத்துல கேது, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியாம இருக்கும். வாய்ப்புகள் வந்தாலும் பயன்படுத்திக்க முடியாம இருக்கும், அல்லது வாய்ப்பு வர்றதுல தடையா இருக்கும். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப சூரியன் ராசியாதிபதி 11ஆம் பாவகத்தில் இருக்கு. 11ஆம் அதிபதி புதன் வக்ரம் பெற்று இருக்கும் ஜூலை 24ஆம் தேதி வரலும். இந்த புதன் 11ஆம் அதிபதி வக்ரம் பெறதுனால குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் மற்றவங்க கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னாக்க வாங்குறது கஷ்டம். அல்லது ஏற்கனவே கொடுத்த பணத்தை இந்த நேரத்துல போய் கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வாங்குறது கஷ்டம். அதனால கொஞ்சம் பொறுமையா தான் டீல் பண்ணணும். இந்த 24 வரலும், ஜூலை 24 வரலும் ஆல்ரெடி பணம் கொடுத்தவங்களுக்கு சொல்றேன். சில பேருக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வீடு அல்லது வாகனம், சொத்துக்கள் சம்பந்தமாக கடந்த மாதங்கள்ல உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டிருக்கும். சில பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி வீடு கூட சில பேர் வாங்கியிருப்பீங்க. அல்லது சொத்துக்கள் வகையில சில செலவுகளும் இருக்கும். சில பேருக்கு சொத்துக்கள் வகையில சில பிரச்சனைகளும் வந்திருக்கும். ஆனாலும் உங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த வீடு வாகன வகையில இந்த காலகட்டத்தில் செலவு இருக்கு. அதனால சுபக்கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல சூரியன் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால லாப நோக்கோடு செயல்படுவீங்க. லாபமும் வரும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு மரியாதை, கௌரவம் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ராசிலேயே கேது சுக்கிரன் ஜூலை 4ஆம் தேதி வரலும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கும், 10 கூடியவன். அதுக்கப்புறம் ராசிலேயே சுக்கிரன் வந்துடுது. அப்போ ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க. சுக்கிரனுடைய பார்வையில 7ஆம் இடம் இருக்கிறதுனால எதிர்ப்பாளினுடைய உறவு ஏற்படும். சில பேருக்கு குறிப்பா வாழ்க்கை துணைவரை இழந்து கடந்த காலத்துல தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய நட்போ அல்லது எதிர்ப்பாளினுடைய ரிலேஷன்ஷிப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா கூட காதல் போன்றவை ஏற்படும். சில பேருக்கு ஆல்ரெடி காதல் இருக்கிறீங்க, மனக்கசப்புகள் இருக்குன்னா அந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஒரு நாள் சண்டை அல்லது ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறோம், ஆனாலும் ஒரு தெளிவா இல்ல, வாழ்க்கை குழப்பமா தான் இருக்கு. என்னோட இருப்பாரா இல்ல விலகி போயிடுவாரா என்ற கவலைகள்லாம் இருக்கு, சந்தேகமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய சந்தேகங்கள் தீரும். குறிப்பா இந்த காலகட்டத்துல பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சரி, அல்லது உத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த சந்தேகம் தீரும். இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். நீங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க, உங்களுடைய குழப்பங்களும் நீங்கும். அதே போல இந்த காலகட்டத்துல பொறுத்தவரையிலும்
இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து கணவன் மனைவிக்குள் ஒரே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. பெரிய குருவாக உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு ராசிக்கு 12ல இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது தொலைதூர பயணங்கள் சில பேருக்கு ஏற்படும். வேலையில திடீர்னு ஒரு இடமாற்றங்கள் ஏற்படலாம். வேலையில விட்டுட்டு அல்லது புதிய வாய்ப்புக்காக நீங்க மூவ் பண்றதுக்கான சூழ்நிலை வரலாம். சில பேருக்கு இருக்கிற ஊரை விட்டு வேற ஊர்ல போய் ஒர்க் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த மாதத்தோட பிற்பகுதியில இருந்து, அதாவது ஜூலை 17ஆம் தேதியில இருந்து, அதாவது ஃபேமிலி விட்டு நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஒரு டெபுடேஷன் மாதிரி போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு வரும். அப்போ வாழ்க்கை துணையுடன் உடன் இல்லாமல் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சில பேருக்கெல்லாம் மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கு. அதே போல சில பேருக்கு பாத்தீங்கன்னா நீங்க இருப்பீங்க, பட் ஆனா உங்க வாழ்க்கை துணைவர் வெளியில போய் ஒர்க் பண்றது, வேற இடத்துல போய் இருக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்னால கூட சற்று பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஏற்படும். அப்போ ஒரு தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை, தாம்பத்தியம் கிடைக்காத சூழ்நிலை கொஞ்ச நாளைக்கு ஏற்படும். பட் அதை பெருசுப்படுத்தாம இருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அப்ரோச்சஸ் எல்லாம் கூட வரும், அல்லது ஒரு நட்பா கூட சில பேர் ஆப்போசிட் ஜெண்டர் மூலம் வரும். இந்த ஆப்போசிட் ஜெண்டருடைய அப்ரோச்சஸ் ஒரு லிமிட்ல ஸ்டாப் பண்றது தான் நல்லது உங்களுக்கு. இல்லைன்னா அதுவும் மேலும் சந்தேகத்தை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை துணை ஒரு வகையில. அதனால உங்களுக்கு ஒரு நிம்மதி போயிடும். ஒரு நட்பா பழகுறீங்கன்னா கூட ஒரு க்ளோஸா பழகும் போது அது மற்றவங்களால் அவமானப்படுத்துறதோ அல்லது மற்றவங்களால் பழிச்சொல்லுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்போ உண்டு. குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில அல்லது ஒர்க் பண்ற இடம்னாக்க உங்களுக்கு சக பணியாளர்களே அதை ஏதாவது ஒரு வகையில விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த விமர்சனங்கள் உங்கள் மனதை காயப்படுத்தும். அதனால அந்த மாதிரியான சூழ்நிலையை தவிர்க்கிறது நல்லது. இளைய தலைமுறையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு காதல் வருது, ஒரு நட்பு இருக்கு, ஆல்ரெடி காதல் இருக்கு அப்படின்னா நீங்க பெற்றோர்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு திருமணத்திற்காக முயற்சி பண்ணலாம். அது உங்களுக்கு ஆகஸ்ட் மாசத்துக்கு பிறகு அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு சில எதிர்பாலினர் உறவு என்பது ஏற்பட்டாலும் அது சில மனக்கசப்புகளையுமே தரக்கூடியதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை பாதிக்கிறது, அல்லது அந்த எதிர்பாலினர் உறவாலேயே பணம் செலவாகிறது, அல்லது மன வருத்தங்கள் அடையிறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால அந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். ஆனாலும் கடந்த காலத்துல இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க சில பேர்லாம். அதனால ஒரு தெளிவான பாதைக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் மேக்சிமம். உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னாக்க இந்த ராகு சதய நட்சத்திரத்தை விட்டு அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துடுது. அவிட்டம் 4ஆம் பாதத்துக்கு வந்துடும். கூட கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் குறையும். அதே போல டிசம்பர் மாசத்துல இருந்து ராகு கேது பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதியே ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியான பின்பு கணவன் மனைவி இன்னமும் சேரல, தற்காலிகமாக தான் பிரிஞ்சிருக்கிறோம், எந்த தோஷமும் இல்லை, பொருத்தம்லாம் இருக்கு, நேரம் தான் சரியில்லைன்றவங்க இந்த டிசம்பர் மாசம் 5ஆம் தேதிக்கு பிறகு அப்படிப்பட்ட உறவு நிலை, அப்படிப்பட்ட கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தோஷங்கள் இருக்குன்னாக்க இந்த டிசம்பர் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வழக்குகள் இருக்கீங்க அல்லது வழக்குக்கு போகக்கூடிய சூழ்நிலை போன்றவை ஏற்படும். அதன் மூலம் உங்களுக்கு ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவு பாதை தெரியும். அதாவது ஒரு முடிவு கிடைக்கும். திருமண வாழ்க்கை பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு வேலையும் நல்ல வேலை வாய்ப்பா கிடைக்கிறது டிசம்பருக்கு பிறகு நல்லாவே கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரையிலும் பணம் நிறைய செலவாகும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், சுப செலவுகள் தான் இருக்கும். வருமானத்தை விட கூடுதலாக செலவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாதத்தோட முதல் பகுதியில் அதிகமாகவே இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில குருவை சூரியன் அஸ்தங்கப்படுத்துறதுனால கொஞ்சம் குறையும். உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் குறையும். பிள்ளைகள் வகையிலையும் கமிட்மெண்ட்ஸ், பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தாலும் கருத்து வேறுபாடு வரும். குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அதனால செலவு, இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சனிக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதுனால அஷ்டமத்துல சனி இருந்தாலும் கஷ்டங்கள் குறைவாக தான் இருக்கும். ஒரு திட்டமிட்டு வாழ்றதுக்கான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் நண்பன், யார் துரோகி என்பதையெல்லாம் இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கோம். அதன் வகையில சில படிப்பினைகளை பெற்றிருப்பீங்க. அந்த படிப்பினையை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில புதிய பாதையை அமைக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. அதற்கான முன்னோட்டமான மாதம். இப்படிதான் நான் இனிமேல் இருக்க போறேன், இதைத்தான் நான் செய்ய போறேன், இதை பிடிச்சவங்க என்னோட பயணிக்கலாம், இல்லைன்னா நீங்க விலகி போகலாம் அப்படின்ற ஒரு திட்டவட்டமான செயல்பாடுகளுக்கு வரக்கூடிய காலகட்டம். ஒரு புதிய பாதையை உங்களுக்கு போடக்கூடிய காலகட்டம். புதிய பாதையில நீங்க செல்ல போறீங்க. அரசு பணியில இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது திக்பலம். 9 10ஆம் பாவகத்தில் இருக்கிறார். தந்தை வழி ஆதரவுகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். தந்தையுடைய சப்போர்ட் இருக்கும். தந்தை ஆரோக்கியமா இருப்பாரு.
உங்களுக்கு மேக்சிமம் தந்தையால நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பூர்வீக சொத்து கூட சில பேர் கிடைக்கும், அல்லது தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஜூலை 26ஆம் தேதி சனி வக்கரமாகும். இந்த வக்கரத்துக்குன்னு தனி வீடியோ நான் போடுறேன். பொதுவாகவே சனி வக்கரமாகக்கூடிய காலகட்டம் இந்த சிம்ம ராசிக்கு பெருசா பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் தான். ஏன்னா 6ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம் வக்கரமாகும் போது கடனுடைய அழுத்தம் வரலாம். அதனால இந்த மாசத்திலேயே புதிய கடன் வாங்குறதெல்லாம் எச்சரிக்கையா இருங்க. அகலக்கால் வைக்க வேணாம். தொழிலை விரிவுபடுத்துறது போன்றவற்றெல்லாம் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு செயல்படுங்க. அல்லது நவம்பர் மாசத்துக்கு பிறகு நீங்க தொழிலை விரிவுபடுத்துறது போன்றவற்றில் இறங்கலாம். ஏன்னா வக்கர நிவர்த்தி ஆயிடும். இந்த சனி வக்கரம் ஆகும் போது உங்க ஜாதகத்துல வக்கரமா இருந்துச்சுனாக்க புதிய வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிரும். சப்போஸ் உங்க ஜாதகத்துல வக்கரம் ஆகல அப்படின்னாக்க இந்த வக்கர காலத்துல இருக்கிற வேலையிலேயே இருக்கணும், வேலையை விட்டுறக்கூடாது. வேலையை விட்டுட்டீங்கன்னா புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுல உங்களுக்கு நவம்பர் வரலும் இழுபறியா இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பாகவே படிப்பீங்க. உயர்கல்விக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கும் நீங்க விரும்பிய கோர்ஸே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். அதே போல உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. தொழில் சிந்தனை தான் அதிகமா இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும். மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள், என்ஜினியரிங் சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட், மண்மனை, விவசாயம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள், ஆன்மீகம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், அரசு பணியில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை செய்வீங்க. புதிய வாய்ப்புகளும் வரும். ஏறதால உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், இந்த வேலை விஷயத்தில் இருக்கக்கூடிய இழுபறிகள், உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் நீங்கும். இங்க மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கு. மகம் நட்சத்திரத்துல தான் கேது இருக்காரு. மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே ஹெல்த் பாதிக்கிறது, பணம் செலவாகிறது, நிறைய அவசரப்பட்டு லாபமற்ற விஷயத்துல முதலீடு செஞ்சுட்டு அல்லது யார்ட்டையாவது பணம் கொடுத்துட்டு வாங்க முடியாம தவிக்கிறது போன்றவையெல்லாம் ஏற்படும். இந்த நேரத்துல வீடு வாகனம் வாங்குறத அல்லது பிளாட் வாங்குறது, இதற்கான ஒப்பந்தங்கள் போடுறதை தவிர்த்துருங்க. ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதில் எச்சரிக்கை வேணும், இல்லைன்னா தவிர்க்கிறது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரே வீட்டில் இருப்பவர்களுக்கு பெரிய விரிசல்கள் இல்லை, பாதிப்பு இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில ஏமாற்றங்கள் கடந்த காலத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். குறிப்பா உங்களோடு பழகிய ஒரு நெருங்கிய உறவு விலகி போயிருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைக்கான கமிட்மெண்ட்ஸ் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்கான வரன் பாக்குறீங்கன்னா முயற்சி தடைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுக்கு டிசம்பருக்கு பிறகு பெட்டராகவே இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகும் அல்லது எதிரிகளை அடையாளம் காண்பீங்க. உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் நீங்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தேடக்கூடியவர்களுக்கு. அல்லது அரசு பணியில் இருக்கீங்கன்னாக அல்லது பெரிய கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னாக பதவி உயர்வுக்காக நீண்ட நாளா எதிர்பார்க்கறீங்கன்னா பதவி உயர்வோ அல்லது ஒரு நல்ல இடமாற்றமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சில எதிர்பாலின் உறவில் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கும். குறிப்பா உங்களோடு பழகி விலகி போயிருப்பாங்க. அந்த ஏமாற்றங்கள் இனி வரும் காலத்துல பெருசா உங்களை தொல்லை பண்ணாது, மன அழுத்தத்தை தராது. கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும். ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மாதத்தோட பிற்பகுதியில, அல்லது கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை தொழில் காரணமாக கூட ஏற்படும். இது மகம் நட்சத்திரத்துக்குமே உண்டு. அதாவது தொழில் காரணமாக அல்லது ஏதோ ஒரு குடும்ப சின்ன சின்ன கருத்து வேறுபாடால தாம்பத்தியம் இல்லாமல் கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் போன்றவை ஏற்படும். சில பேருக்கு புதிய உறவு அல்லது நட்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. திருமணத்துக்காக வரன்கள் பாக்குறவங்களுக்கு வரன் வரும். ஆனா அது கொஞ்சம் இழுபறியா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா இன்னும் 2 மாசத்துல உங்களுக்கு வரன் செட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் மன அழுத்தம் டென்ஷன் இருக்கும். பட் ஆனாலும் வருமானம் வரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து உதவி உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் போதுமான அளவுக்கு வருமானம் வரும். சில பேர் கடன் போன்றவை இருக்கும். கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் வகையில அல்லது வீடு வகையில செலவுகள் போன்றவை இந்த காலகட்டத்தில் வரும். வீடு மாற்றம் போன்றவை கடந்த காலத்திலே ஏற்பட்டிருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை ஓரளவுக்கு திருப்திகரமாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லை. அதாவது உறவுகள்லாம் உங்களோட பகைச்சிக்கிட்டு போனவங்களாம் கூட உங்களை தேடி வருவாங்க. அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உறவுகள் மத்தியில ஏற்படும். உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, அது நன்மையை கொடுக்கும். மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு கலவையான பலன். சில விஷயங்கள் நன்மைகள் நடக்கும்,
சில இதுல வந்து தெளிவான முடிவெடுப்பீங்க. அதாவது ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம், ஒரு புதிய மாற்றத்திற்கு தயாராகக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்ல வீட்லயே கூட லட்சுமி நரசிம்மர் வச்சு வழிபாடு செய்யறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.